படம் ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்தது. டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தை. அண்ட் ரொம்ப எங்கேஜிங்காகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும். அண்ட் இட் வாஸ் ஸோ த்ரில்லிங். விமனோட ரோல் வந்து இட் வாஸ் ஸோ குட். ஆக்சுவலி ஹீரோயினோட ரோலும் சரி, அந்த இன்னொரு ஹீரோயின் அவங்களோட ரோலும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி நம்மளோட மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. ஸோ எல்லாமே ரொம்ப டீசெண்டாகவும் இருந்துச்சு. ஸ்டோரி லைனும் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி த பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ரியலி ஸோ குட். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மியூசிக் போட்டது வந்து இட் வாஸ் ரியலி என்கேஜிங் அண்ட் ஆசம். ஜான் விஜய் சார் நல்லா நடிச்சிருந்தார். விமல் சார், சிஸ்தி மேம் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நான் பார்க்கல. படமாக இது ஒரு படம் போக போக அதோட எமோஷ்னல் இன்டென்சிட்டி நல்லா ஏறி போயிட்டே இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டோட ஒரு சூப்பராக எமோஷ்னலாக லாஸ்ட்டில் அந்த யானை விஷயத்தை வச்சு முடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து வந்து பார்க்கலாம். யானை, அப்புறம் விமல் சார். ஏன்னா இது ஒரு முழுக்க இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் தான். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப யதார்த்தமாகவும் எமோஷ்னல் அண்ட் காமெடி ஒரு கமர்ஷியலான படமாக தான் மகாசேன் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த வீக்கெண்ட் டேஸில் வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். லைக் ரொம்ப சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ இதில் நாங்கள் 2 பேருமே பண்ணியிருப்போம். அவங்க காலேஜ் சைட் பண்ணியிருப்பாங்க, நான் வில்லேஜ் சைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான் இது. நீங்கள் வந்து தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. ஒரு வில்லேஜ்னால் இப்போ நிறைய பேர் இதை கும்கி அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது கும்கி, சில பேர் காந்தாரா அப்படி சொல்லுவாங்க. லைக் இதெல்லாம் நீங்கள் தனித்தனி படமாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். ஸோ தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கங்கா கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் தட் சைல்ட் had acted very well. And what stood out for in the movie was the background score. ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது. ஒருத்தருக்கும் ஒரு தீம். அண்ட் அந்த ஃப்ளூட்டும் அந்த இதுவும் அந்த வீணையும் ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. பெஸ்ட் விஷஸ் டு த டீம். வெரி நல்ல ஒரு முயற்சி. ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. படம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. வந்து நிஜமாலே வந்து இந்த ஃபீமேல் லீட் ஜென்ரலி வந்து இந்த மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபீமேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாண்டிங்காக நிறைய இந்த ட்ரைபல் அந்த இதெல்லாம் இடம்லாம் வரும்போது ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருந்தது அந்த இது. பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இமோஷ்னல் மூவி.